போய் அதில் ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு செய்தி படித்தேன். டைவர்ஸ் மேட்ரிமோனியில் போய் ஒருத்தன் என்ன பண்ணிக்கான், ஒரு பெண்ணுடைய நம்பரை எடுத்து அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்களை கட்டிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி, உங்களுக்கு பரிகாரம் இருக்குது, நம்ம ஜாதகம் பார்த்தோம், அதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு 7 பவுன் நகை ஆட்டையை போட்டு போயிட்டான். அந்த நகையை கழட்டி கொடுங்க, நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி நகையை ஆட்டையை போட்டே போயிட்டான். அந்த அம்மா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுது. தமிழ்நாடு பூரா இது போன்று விவாகரத்தான மேட்ரிமோனியில் போய் பதிஞ்சு வச்சு நம்பர்களை எடுத்து இதை ஒரு மோசடி கும்பல். அவங்க வந்து ஏற்கனவே விவாகரத்தாகி வாழ்க்கையில் வந்து ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நைஸாக பேசி சைஸாக பேசி வர சொல்லி நகையை ஆட்டையை போட்டு பணத்தை ஆட்டையை போட்டு போகிற கும்பலும் இருக்குது. அப்புறம் அதே நேரத்தில் இது போன்ற திருமணம் இதில் என்ன பண்ணுறாங்க, நம்பரை எடுத்து பேசி நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் பழகி காசை வாங்கிட்டு ஓடுறவனு இருக்கிறேன். அதனால் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ரொம்ப கவனமாக இருங்க. இது போன்று திருமண தகவல் மையத்தை தெரிந்தது எல்லாமே நம்ம ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சொந்த உறவினர்கள் முடிச்சிருப்பாங்க பாருங்கள். அப்படி இடமா இருக்கணும். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக போய் அலுவலகத்தில் பதிஞ்சு அதில் மூலிமா நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. இது போன்ற இணையதளத்தில் சமூக வலைதளத்தில் காசை கொடுத்து நம்பரை எடுத்து பதிகிறோம்ன்றது வந்து ஏமாற்று வேலை. 10,000 கொடு, 5,000 கொடு, இவ்வளோ கொடு, அவ்வளோ கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதனால் இது போன்று ஆன்லைனில் வந்து பெண் தேடுவது, வரன் தேடுவது, மணமகன் தேடுவது முற்றிலும் தவறானது. ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இதை ஒவ்வொன்றா இப்போ செக்கப் பண்ணிக்கிட்டே வர்றோம். எது மோசடின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் வர்றோம், ஒன்றா பண்ணுறோம். விரைவில் நம்ம அதுக்கு தகுந்த விழிப்புணர்வு வீடியோ போடுவோம். மக்களும் வந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள்ட்ட சொல்லி நீங்கள் வரன் தேடி பார்க்குறீங்க பாருங்கள், அது வந்து என்றைக்குமே நல்லது. அக்கம் பக்கத்தில் உள்ளூருக்குள்ளே இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவன் கெட்டவன் யார் என்னன்னு தெரியும். தெரியாத இடத்துல போய் உங்களுடைய குணநலன் வேறு, அவங்களுடைய குணநலன் வேறு, ஏதாவது ஒன்று மாற்றி நாளைக்கு இன்றைக்கி கணவன் மனைவி ஆகிட்டிங்கன்னா சட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்போ நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு வாழணும். அதனால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 யோசிக்கலாம். கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து ஏதோ நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கவனமாக இருந்து பார்த்து, நல்லவன் கெட்டவன் பார்த்து நீங்கள் முடிச்சு வைக்கணும். இது போன்ற தகவல் திருமண தகவல் மையத்தில் அதுவும் குறிப்பாக ஆன்லைனில் பதிவு பண்ணுவது முற்றிலும் ஏமாற்று வேலை. அதனால் பார்த்து கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய வந்துருச்சு மோசடிகள். நம்மளோட காசை பிடுங்குறதுக்கு தான் நிறைய ஆப்புகள் வந்துருச்சு. அதனால் நாமே தெரிந்து இது போன்ற சதி வலையில் சிக்கக்கூடாது. விழிப்புணர்வோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.